நேற்று லைவ் பார்த்ததே நமக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. இன்றைக்கி லைவ் இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அரோரா சின்க்ளேர் வெற்றி பெற்ற உடனே கமருதீனை மேலே ஏறி உட்காந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல் மாறிவிட்டார் பார்வதி அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஆக்டிவிட்டியிலேருந்து நம்மளால் உணர முடியுது. டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சவங்க எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போதே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தெரியுது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கானா வினோத்தோட ஒரு ஃபைட்டுங்க. என்ன பிரச்சனைனா, கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, எதற்காக நீ அந்த மாதிரி பண்ண, எட்டி உதைக்கிறதுக்கு அதாவது இந்த இந்த 4வது கேமே தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீனுடைய வாழ்க்கை உன்னால் கெட்டு போகுது, இப்போ கூட பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒட்டுமொத்தமாக பார்வதியை தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே ஒரு நிகழ்வுக்கு 2 சைடு இருக்கும், இன்னொரு சைடு கேட்கவே படல. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பார்வதி தயவு செஞ்சு அனுப்பிச்சிடுங்க பிக் பாஸ். இது விஜய் சேதுபதி என்கொயரி பண்ணி அங்கேருந்து ரெட் கார்டு கொடுத்து அந்த இதுவே வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி மனதால் மிகப்பெரிய அளவு அழுத்தத்தை சந்திச்சிருக்கு. விட்டுருவோம். நீங்கள் தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டிஆர்பிக்காக அந்த பொண்ணை புழிஞ்சி எடுத்து, அந்த ஒரு பொண்ணு இல்லைன்னா இந்த சீசனே இல்லைங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்குள்ளே போக விரும்பல. இன்னும் போட்டு புழிஞ்சி எடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக வைக்கிறோம். ஏன்னா பார்க்கவே முடியல, அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கவே முடியல. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்கொயரி இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது நல்லா இல்லை. ஒரு பொண்ணை பயன்படுத்தினீங்க, அந்த பொண்ணை ஏன்னா கேட்க வேண்டிய பல கேள்விகளை வீக்கெண்டில் கேட்கலங்க விஜய் சேதுபதி. அந்த பேட் டச் அன்வான்ட் டச் கேட்டிருக்கணும், பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கணும், முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் இதுக்கெல்லாம் காரணம் விஜய் சேதுபதியும் தான். ஏன்னா அவர் ப்ரோக்ராம் பார்க்காத டாக் பாக்கில் கேட்டு பேசினதுனால வேணை இந்த மாதிரி நிற்கிது. கமருதீனெல்லாம் எவ்வளோ இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கணும் வாய்களை விடும் பொழுது. அந்தம்மா சாண்ட்ரா அது வேறு அனுப்பிச்சி விட்ருங்கப்பா, பாவம்பா.